என்னடா ஏஐ மாடல் ரெடி ஆகிட்டா இல்லையா? எல்லாத்துக்கும் அமௌண்ட் கேட்குதுடா. ஓ சரி எவ்வளோன்னு சொல்லு, பசங்கிட்ட கேட்டு பார்க்கலாம். 60,000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. 60,000மா? சரி விட்றா, வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா பாரு. ஹேய், ஃப்ரீ வெப்சைட் இருந்தால் சொல்கிறா, விபிஎனில் போட்டு எடுத்துடலாம். காசு இருந்தால் தான்டா அடுத்த ஸ்டெப்பே போக முடியும். மச்சான், நம்ம ஏன் அந்த ஆவிக்கிட்ட நாங்கள் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறோம், நீங்களே போய் பணக்கார பசங்களாக பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்கன்னு ஏன் கேட்கக்கூடாது? சீ, திருந்தாத ஜென்மங்க. எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தாதுங்க. என்ன ஒரு வேலை வெட்டிக்கு போகுதுங்களா, பொம்பளை பசங்க பின்னாடியே திரிய வேண்டியது. எங்கேருந்து தான் இவனுங்களுக்கெல்லாம் ஃபோன் கிடைக்குதோ. அப்பப்பா, இந்த பேச்சுலர் பசங்களை வீடு வைக்காதீங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாரு இந்த ஹவுஸ் ஓனரு. வெட்டியாக திரிய வேண்டியது, ஊர் பொண்ணுங்களெல்லாம் குடலை போட வேண்டியது. சொன்னதில் ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்குதோ. எதுவும் சொதப்பிடாதீங்க. கண்டிப்பாக உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டீங்களே. தெரியுது. எது தெரியுதா? தெரியாதுன்றதாண்டா அப்படி சொல்கிறாங்க. ஓ ஏங்க அதான் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, நார்மலாகவே நடந்து போகலாமே. என்ன மச்சான் இங்கே எப்படி சொதப்புறா? ஒழுங்காக பண்ணிடுவாளா? நான் எதுக்கு வரணும்? பொண்ணு கொடுத்த வீட்டுக்கெலாம் வரக்கூடாது, அது எனக்கு அவமானம். எனக்கு என்னடி பயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பேய என்ன கண்டா பயப்படும். ஹலோ தம்பி, என்ன ஒரே சத்தமா இருக்கு? ஹவுஸ் ஓனர்ட்ட சொல்லவா? தம்பி போலாம். ஏய் கை விடுறி. என்னாச்சு பாட்டி, என்னைய எழுதிட்டு வர? அங்கே பேய் இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. என்னப்பா அங்கே பேய் இருக்குன்ற ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை பாட்டி, வேலை வெட்டிக்கு போகாதவங்க கணக்கெல்லாம் பேய் தெரியாதான். தப்புதான், என்னை மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுப்பா. டேய், வயசானவங்க பயந்து வந்து கேட்குறாங்க, ஹெல்ப் பண்ணலன்னா எப்படிரா? ரொம்ப தேங்க்ஸுப்பா. டேய், உனக்கு இந்த பாட்டியை பற்றி நல்லா தெரியும். நீ பண்ணலாம் போடா. இந்த தம்பி இருக்க பாட்டி, இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஓனருக்கு கால் பண்ணி சொல்கிறேன். அவர் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. தம்பி என்னப்பா, அவர் ஊரில் இருக்காருப்பா. எத்தனை வாட்டிங்க கிட்ட வந்து ஓனர்கிட்ட கால் பண்ணுற மிரட்டியிருப்பேன். சரிப்பா. சரி சொல்லுங்க, என்னாச்சு, என்ன பிரச்சனை? ஆஹா, உங்க வீட்ல ஆச்சா? என் தம்பி, உங்க வீட்ல அப்படிதான் நடந்துதா? இழிஞ்சது போங்க. அன்னைக்கு ஒரு சாமியார் வந்தாரு, அவர் எங்க வீட்டில் இருக்க பேயோட தான் வந்தாரு. ஆனா எங்க வீட்டில் இப்போ அந்த பிரச்சனையே இல்லை. அப்ப அந்த சாமியாரையே கூப்பிடுறீங்களா?
கூப்பிடலாம் ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு பாட்டி. என்னப்பா ஒரு 2 லட்ச ரூபா கேட்பாரு. 2 லட்சமா? அவ்வளோலாம் இந்த பாட்டிக்கிட்ட இல்லையப்பா. புரியுது, கஷ்டம்தான். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு சாமியார் இருக்காரு. ஆனால் அவர் 1 லட்ச ரூபா கேட்பாரு. 1 லட்சமா? ம். பேய் போகணுமா வேணாமா? ஐயோ போனோம்ப்பா, ரொம்ப பயமா இருக்குப்பா. சரி, அவர் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவர் தான். ஒரு 60,000 கேட்கலாம். ரொம்ப தேங்க்ஸுப்பா. ஆமாம், அவர் எப்போ வருவார்? யார் அவரு? நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க, நான் கூப்பிட்டு வரேன், நீங்கள் போங்க. கொஞ்சம் சீக்கிரமாக கூட்டணுவாப்பா. மாடி உனக்கு இருக்குது. யார் அந்த சாமியார்? தெரிஞ்சவரா? வேற யாரு? கெட்டப்லாம் நல்லா தான் இருக்கு. எப்படியாவது பேய் ஓட்டுறோம்னா அடிச்சு காசு வாங்கிட்டு வந்துருங்கடா. ப்ராப்பர்ட்டி எங்க? அந்த வரேன். இந்தா. ஓ, உனக்கே அசிஸ்டண்டா? ஹோலி வாட்டர் இந்த பிடிச்சிட்டு வந்துடுறோம். எப்படி பணத்துடன் திரும்பி வாங்க. வாங்க சாமி. பக்கத்து வீட்டு பசங்க சொன்னாங்க நீங்கள் வருவீங்கன்னு. இருக்கு, இங்க ஏதோ இருக்கு. ஆமாம் சாமி, எது பண்ணுறதா உள்ள இருக்கு, வந்து பாருங்க. பாகியம் உண்டாகட்டும், பாகியம் உண்டாகட்டும். சாமி, எப்படி சாமி என் பொண்ணு பாக்கியம் உண்டா இருக்கிறத கரெக்டாக சொன்னீங்க. நான் இங்க நடு வீட்டில் பூஜை பண்ணணும். சிஷ்யா, சாமி, உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன பேய் இருக்கா இல்லையான்னு கேட்க போறியா? அது இல்லை சாமி, உங்க 2 பேரையும் பார்த்தா பக்கத்து வீட்டு பசங்க மாதிரியே இருக்கு. குரலை கேட்டாலும் சொல்லி சமாளி. பேய் போகணுமா வேண்டாமா? போனோம் சாமி, போனோம் சாமி. வனிதா, வனிதா, சுனிதா பிரேக்கப் பண்ணிட்டா. நான் இப்போ பேய் கூட பேச போறேன். அது உங்க கூட பேசிச்சுன்னா நீங்களும் பேசணும். நானுமா? ஹோலி வாட்டர். யார் நீவு? చెప్పండి, யார் நீவு? చెప్పు. నీవు ముగిచంద్ర. வந்திருக்க பேய் ஒன்றும் சாதாரண பேய் கிடையாது. சந்திரமுகியோட அக்கா முகிச்சந்திரா. ஐயோ, தங்கச்சி ஆட்டமே தாங்க முடியாது. அக்கா காரி அந்தர சுந்தரி ஆக்கிடுவாள. Shut up. நான் பார்த்துக்கிறேன். உனக்கு இங்க வந்து உட்காரு. இல்லைன்னா உன் சாவு நீ நினைக்கிறதோட ரொம்ப கொடூரமா இருக்கும். முடியாதுடா. சொன்னா கேட்க மாட்ட. மாட்டிக்கிச்சு. என்ன மாட்டிக்கிச்சு சாமி? உன் வீட்டை ஆட்டு படைச்ச ஆத்மா மாட்டிக்கிச்சு. டிராமா பிடிச்சிங்க சாமி. ரொம்ப நன்றிங்க சாமி. போயிட்டு வாங்க சாமி, ரொம்ப நன்றி. அதெல்லாம் இருக்கட்டும், பேட்டா எங்க? அதை நான் கொடுத்துறேன். உங்க நம்பருக்கு ஜிபே பண்ணிடுறேன் சாமி. மகிழ்ச்சி. காலகாலத்தில்
இது கடற்கரையில் கரைக்கணும். கரைச்சிருங்க கரைச்சிருங்க. மச்சான் மறந்துட்டேன். மறுபடியும் என்ன சாமி? ஒன்றும் இல்லை, போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இந்த பக்கத்து வீட்டில் அரவிந்த் விஜய்னு 2 பசங்க இருக்காங்க சொன்னீங்கல்ல, ஆமா சாமி. இங்கே பேய் ஓட்டுனதில் அவங்களுக்கும் பெரிய பங்கு இருக்கு. அதனால் நேரில் பார்க்குறப்போ 500 1000 டீ செலவுக்கு கொடுத்து விடுங்க. ஏன் சாமி, ம். டீ குடிக்க 1000 500? உயிரை விட பணம் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. அப்போ நான் வரேன். அதான் காசு வந்துருச்சுல, அடுத்து என்ன? இனிமேல் தான்